ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போறோம். நம்ம ப்ளவுஸ் வந்து தச்சு போட்டதுக்கப்புறம், அந்த கைய வந்து தூக்கும்போது, ஆம்கோலுக்கு கீழ அந்த சைடுல வந்து ஒரு சுருக்கம் வரும். அந்த சுருக்கத்த வந்து எப்படி குறைக்கலாம்? அதுக்காக எப்படி நம்ம மார்க் பண்ணலாங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நான் 1 மீட்டர் அளவுக்கு லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். எப்போதும் போல வந்து கரைப்பகுதி வந்து எனக்கு ஆப்போசிட்லயும், ஃபோல்டிங் அந்த மடிக்கிற பக்கம் வந்து என் பக்கமும் இருக்க மாரி, நான் கிளாத்த வந்து ஒரு வாட்டி மடிச்சு போட்டிருக்கேன். நீங்க கிளாத்ல மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா சுருக்கம் ரொம்ப இருந்துச்சுன்னா வந்து நமக்கு அளவுகள் வந்து மாறிரும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட வந்து கூடவோ, குறைச்சோ வந்தா நமக்கு தச்சு போடும்போது வந்து ரொம்ப அளவு வந்து வித்தியாசம் வந்துரும். 1/2 இன்ச், 1/4 இன்ச்சுக்கு வந்து வித்தியாசம் வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அயர்ன் பண்ணிட்டு மார்க் பண்ண பாருங்க. லைனிங் காட்டன் மெட்டீரியலா இருந்தா தண்ணீல போட்டு அலசிட்டு, அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி மார்க் பண்ணுங்க. இப்ப நான் கரையும் கரையும் ஒண்ணா வர்ற மாரி மடிச்சு போட்டுருக்கேன். இப்ப மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிறலாம். ப்ளவுஸ் வந்து பின்பக்கம் வந்து நம்ம மடிச்சு அடிப்போம். அந்த மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து நம்ம கிளாத் வந்து அதிகமா இருந்தா 2 இன்ச் இல்ல 1 1/2 இன்ச் அந்த மாரி குடுத்துக்கலாம். இல்ல கிளாத் வந்து கம்மியா இருந்தா ஒரு 1/2 இன்ச் கூட போதும். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் ஃபோல்டிங்க்காக வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுல இருந்து ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு கீழ இருந்து வந்து ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ரெடி அளவு. அதுக்கு மேல 1/2 இன்ச் வந்து தையலுக்கு. அந்த மாரி நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுருக்கேன். இது 38 சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங்க. அதனால நெக் ரவுண்ட் வந்து நான் 2 1/4 வச்சிருக்கேன். நெக்கோட உயரம் வந்து 8 இன்ச்ன்னு மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப மேல மார்க் பண்ண அதே மார்க்கிங் வந்து அதுலயும் வச்சுட்டு நம்ம ஆம்கோலோட ஹைட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் உயரம் வந்து ரெடி அளவுல இருந்து நான் 5 1/2 இன்ச்ன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே 5 1/2 இன்ச்ச கொஞ்சம் தள்ளியும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மார்க்கிங்ல வந்து ஒரு லைன் போட்டு இந்த ப்ளவுஸோட செஸ்ட் விட்த் வந்து 38 இன்ச். 38 வந்து 4ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா 9 1/2 இன்ச். செஸ்ட் விட்த் வந்து 9 1/2 இன்ச் பிளஸ் வந்து 1 1/2 இன்ச் தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவு மார்க்கிங்க கீழயும் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோலுக்கு கீழ வந்து நான் சுருக்கம் வருதுன்னு சொன்னேன்ல, அந்த சுருக்கத்த வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, இந்த மாரி நீங்க சீடிய வச்சு அந்த ஆம்கோலோட ரவுண்டு போடும்போது வந்து, சுருக்கம் வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆயிரும். சில பேருக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து கரெக்ட்டா வந்து வைக்க தெரியாது. வந்து அளவுகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போயிரும். நீங்க சீடிய வச்சு ஆம்கோலோட வளைவு வந்து போடும்போது கரெக்ட்டா வந்து டச் ஆகும். செஸ்ட் விட்த்தும், ஆம்கோல் லைனும் வந்து கரெக்ட்டா டச் ஆகுறதுனால வந்து அந்த ஆம்கோல் கிட்ட வர்ற சுருக்கம் வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆயிரும். இப்ப இந்த ப்ளவுஸோட ஒரு பக்கம் ஆம்கோல் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச் கரெக்ட்டா வருது. நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி கட் பண்ணிட்டு கரெக்ட்டா மறக்காம வந்து செஸ்ட் விட்த் அந்த ஃபோல்டிங் கிட்டலாம் வந்து சிசர் கட் குடுத்து எடுத்துக்கங்க. இப்ப நெக் வந்து அடிச்சு திருப்ப போறீங்க அப்படின்னா வந்து நெக்கு கிட்டயும் வந்து ஒரு சிசர் கட் குடுத்து எடுத்துக்கங்க.
கீழ ரா எட்ஜுக்காக வந்து மார்க் பண்ணியிருந்தேன். அந்த மார்க்கிங் நேரா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு இருந்தத இன்னொரு மடிப்பு வர்ற மாரி மடிச்சு எடுத்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து 4 ஓப்பன் சைடு, என்னோட சைடு வந்து 2 ஃபோல்டிங் இருக்கு. அந்த மாரி வந்து நான் கிளாத்த மடிச்சு போட்டுருக்கேன். இப்ப ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து ஸ்லீவோட உயரம் வந்து 7 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மார்க்கிங்க நான் கீழயும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். கீழ அந்த ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணுவோம்ல, அதுக்காக வந்து ஒரு 3 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு, அதுலயும் நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மார்க்கிங் வந்து குறைஞ்சது 2 1/2 இன்ச்சுக்கு மேல இருக்கணும். 2 1/2 இன்ச்சுக்கு குறைவா மார்க் பண்ணிறாதீங்க. இப்ப அந்த லைன்ல வந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு. அத மார்க் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா 1 1/2 இன்ச் தையலுக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளவோ, அது கூட வந்து 1 1/2 இன்ச் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு, பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து வரைஞ்சு எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு, ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல நான் அப்படியே வளைவு குடுத்து எடுத்திருக்கேன். இப்ப இவ்வளவுதான் ஸ்லீவோட மார்க்கிங்ஸ். அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி வந்து ஸ்லீவ் கட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா, ஃபார்முலா வச்சு எப்படி ஈஸியா மார்க் பண்ணி ஸ்லீவ் கட் பண்றதுங்கிறத பத்தி நம்மளோட சேனல்ல வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அத செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்ப ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சென்டர்ல இந்த ஆம்கோல் வளைவு கிட்ட எல்லாம் வந்து சிசர் கட் குடுத்து எடுத்துக்கலாம். இப்ப ஸ்லீவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் குடுக்க வேண்டியது இல்ல அப்டின்னா வந்து, நீங்க ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் டெப்த்தையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் குடுக்குற மாரி இருந்துச்சு அப்டின்னா வந்து, நீங்க ஜாயிண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல வந்து நீங்க கட் பண்ணி எடுங்க. அடுத்து ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னா வந்து ஃபுல் கிராஸ்ல இருக்க மாரி வந்து நீங்க போட்டுட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம தச்சு போடும்போது வந்து நல்லா நீட்டா இருக்கும். சப்போஸ் வந்து ஆஃப் கிராஸ்ல போட்டு நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்டின்னா வந்து, நம்ம தச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து இழுத்துக்கிட்டு வர்ற மாரி இருக்கும். இப்ப ஃபுல் கிராஸ்ல போடுறதுக்கு நான் எப்படி வந்து இந்த பேக் சைடு கிளாத்த வந்து போட்டுருக்கனோ, இதே மாரி நீங்க போட்டுட்டு மார்க் பண்ணுங்க. இந்த மாரி பேக் பீஸ வந்து போட்டுட்டு, இதுல என்ன மார்க்கிங் இருக்கோ, அதே அளவு மார்க்கிங்க வந்து நம்ம அதிலேயே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸோட ஷோல்டர்ல இருக்க சென்டரும், ரிமைனிங் இருக்க பீஸோட அந்த கார்னர்ல உள்ள சென்டரும் வந்து ஒண்ணா வரணும். அந்த மாரி ஒண்ணா வர்ற மாரி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும். பேக் பீஸ்ல வந்து ஷோல்டரோட சென்டர் வந்து எப்படி மார்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்ப இந்த மாரி மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக் பீஸ வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு திரும்பவும் நான் எல்லா இடமும் வந்து டார்க்கா வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நெக்கோட ரவுண்ட் வந்து 2 1/4 இன்ச் அத மார்க் ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாரி போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல் சைடு வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்க வளைவுக்கு ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு வர்ற வளைவு.
இப்ப முன்பக்க உயரம் வந்து 13 1/2 இன்ச்சு. அத மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம டாட் வந்து மார்க் பண்றதுக்காக நெக்கோட ரவுண்டே வச்சுக்கலாம். நெக்கோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு, டாட்டோட விட்த்துக்காக 1 1/2 இன்ச்சு 1 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாரி மெயின் டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்ன்னு மார்க் பண்ணிட்டு, இந்த மார்க்கிங் எல்லாமே நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். கொக்கி சைடு வர்ற உயரம் வந்து 4 இன்ச்சு பிளஸ் வந்து 1 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் 5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து சைடு உயரம் வந்து நான் 6 இன்ச்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். தையலோட சேர்த்தே நான் 6 இன்ச்ன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம மார்க் பண்ணது எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கொக்கி சைடு வந்து அந்த டாட்டுக்காக வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டாட் வந்து அந்த சைடு சென்டர்ல வருங்கிறதுக்காக நான் சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். பட் தைக்கும்போது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அளவுகள் வந்து மாறுபடும். இப்ப ஷோல்டர் வந்து சரியுது அப்படிங்கிறாங்கல்ல சில பேரு. அந்த சரியாம இருக்கிறதுக்காக வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஷோல்டர் கிட்ட வந்து நான் அப்படியே கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவேன். இந்த மாரி லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்க கிராஸ் பண்ணி கட் பண்ணும்போது வந்து ஷோல்டர் வந்து கரெக்ட்டா மேல ஏறிக்கும். ஷோல்டர் கிட்ட வர்ற லூஸும் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். லூஸ் ஆகாது. நமக்கு நல்லா ஸ்டிஃப்பா இருக்கும். நீங்க இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பீஸ வந்து நேரா வச்சு தைக்கணும். கிராஸ் பண்ணி கட் பண்ணிட்டு தைக்கும்போது வந்து நேரா வச்சு தைக்கணும். அந்த மாரி தையல் போட்டதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து நல்லா ஸ்டிஃப்பா இருக்கும். இறங்கி வராது. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஃப்ரண்ட் வந்து மார்க்கிங் முடிச்சாச்சு. அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப டாட் வர வேண்டிய இடம்லாம் வந்து நம்ம சிசர் கட் குடுத்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்ச உடனே வந்து தையல் வர வேண்டிய இடம்லாம் சிசர் கட் குடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தைக்கிறப்ப வந்து டைமிங் வந்து ரொம்ப மிச்சப்படுத்தலாம். அடுத்து நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்துல வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கும். அதுல வந்து ஒரு 1 இன்ச் ஒரு ஸ்கேல் அளவு லைனுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு 1 1/2 இன்ச் கூட குடுத்துக்கங்க. இல்ல 1 1/4 இன்ச் குடுங்க. நல்லா தைக்க தெரிஞ்சதுக்கப்புறம் 1 இன்ச்சே போதும். ஸோ, நான் இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து பட்டி வந்து மார்க் பண்ணி தைக்கும்போது வந்து எனக்கு அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்க இந்த மெத்தட்ல வந்து நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணும்போது வந்து கண்டிப்பா அப் அண்ட் டவுன் வரவே வராது. பட்டியோட அளவு எவ்வளவு வருதோ, அது கூட வந்து நீங்க தையலுக்கான அளவு வந்து மறக்காம சேர்த்தீங்கன்னா, பட்டி வந்து ஜாயின் பண்ணி முடிக்கும்போது வந்து அப் அண்ட் டவுன் வரவே வராது. இப்ப மிச்சம் இருக்க கிளாத்ல வந்து பட்டியோட லென்த் வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டியோட நீளம் வந்து 9 1/4 இன்ச் வந்துச்சு. அத மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் வந்து 4 1/4 இன்ச் வந்துச்சு. அத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்ன்னு வந்துச்சு. அதையும் மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
நமக்கு பட்டி வந்து போட் ஷேப் மாரி வரணும். போட் ஷேப் மாரி போட வரல அப்டின்னா, நீங்க ஸ்கேல வச்சு லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி நீங்க கையில வரைஞ்சு எடுத்துக்கங்க. இவ்வளோதான் பட்டியோட மார்க்கிங் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து மார்க் பண்ணிறலாம். இத அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டி ஒரு சைடும் 3 பீஸ் வரணும். அந்த மாரி வந்து நீங்க இன்னும் 2 கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா நம்மளோட சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.